இன்னைக்கு தலைப்பு அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தாச்சு. எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு. ஆனால் இந்த இடத்தில் ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டுவதற்கு நாம் எவ்வளவு பாடுபட்டோன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஹிந்துக்கள் 80% வாழக்கூடிய தேசத்தில் இந்தியாவில் ஒரே ஒரு கோயிலை கட்டுவதற்காக 500 ஆண்டுக்கால போரையும் 139 ஆண்டுக்கால சட்ட போராட்டத்தையும் ஹிந்து சமுதாயம் சந்திக்க வேண்டியது. அவ்வளவு பெரிய போராட்டம் இத்தனையும் சந்தித்து நாம் கடைசியாக இன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயிலை கண்டிருக்கோம். அவ்வளவு மிகப்பெரிய விலையை கொடுத்துருக்கும், இரத்தமான இரத்தத்தை சிந்தி இருக்கும், குருதியை கொட்டி இருக்கும், போருக்கு மேல் போர் நடந்திருக்கிறது, பெரிய பெரிய ரிசர்ச் எல்லாம் நடந்திருக்கு. நார்த் இந்தியாவில் தெரியும், தமிழ்நாட்டில் ஒன்றுமே தெரியும், எல்லாமே மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை இந்த மாதிரியான ஒரு கேலரிக்கு சொல்கிறது மூலமாக, நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்கிறது மூலமாக அப்படியே இந்த நல்ல செய்தியை நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதற்காகத்தான் வந்திருக்கு. அயோத்தியில் முதல்ல ராமர் கோயில் எப்படி கட்டப்பட்டது, எப்போ கட்டப்பட்டது? கிபி 1528. இது இந்துக்கள் யாரும் மறக்கவே கூடாது. இந்த வருஷத்தை கிபி 1528 பாபர், அன்றைய மாமன்னர் பாபர், கிழக்கு இந்தியா முழுக்க வென்றுவிட்டு ஆக்ராவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். ஆக்ராவுக்கு திரும்பி கொண்டிருக்கிற நிலையில், அப்படி போயிட்டு இருக்கிற வழியில் அயோத்தியில் இருக்கக்கூடிய சரையு நதிக்கரையில் ஓய்வெடுக்கிறார். அப்படியே சில்லென்று ஒரு தென்றல் காற்று. அதை அனுபவிச்சுட்டு அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தளபதி மீர்பாகிட்ட சொல்லுகிறார், மீர்பாய், ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இந்த சரையு நதியும் இங்கே வீசக்கூடிய தென்றல், கட்டாயம் இந்த ஊரில் நாம் ஒரு மசூதி கட்டியாக. அவர் ஆணையிட்டு விட்டு அதன் பிறகு அதன் பேரில் கட்டப்பட்டது தான் இந்த பாபர் மசூதி என்கிற மசூதி. அது ராம் ஜென்ம பூமியில் இருந்த ராம்லல்லா குழந்தை அவருடைய கோயிலை இடித்து விட்டு கட்டினார்கள். இது வரலாறு. இதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் நிறையா இருக்குது. அது என்ன ஆதாரம் எல்லாத்தையும் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தான் இங்கே வந்துட்டேன். அதில் அகச்சான்று அப்படின்னா, முதல்ல பாபர் எழுதின பாபருடைய சுயசரி, அது பாபர் நாமான்னு பேர். அது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அவரே எழுதினது. பாபர் தன்னுடைய சுயசரிதையான பாபர் நாமாவிலேயே சொல்லுகிறார், ஹஸ்ரத் ஜலால் ஷாவின் ஆணைப்படி அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம்லல்லா கோயிலை இடித்துவிட்டு அதன் பொருட்களை கொண்டே மசூதியை கட்டுமாறு நான் ஆணையிட்டேன் என்று அவரே சொல்லுகிறார். இது பாபர் நாமாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அடுத்தாப்புல பாபர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய மகான் அவருடைய காலத்திலேயே சமகாலத்தில் வாழ்ந்தார். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பேர், துளசிதாசர். துளசிதாசர் 112 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய மகான். அவர் 1511 1623 வரை 112 ஆண்டுகள் வாழ்த்து மறைந்தார். இந்த ராம்லல்லா கோயிலை, அயோத்தியில் இருந்த கோயிலை இடித்து விட்டு மீர்பாகி மசூதியை கட்டுகிற போது துளசிதாசருக்கு வயது 17. அவர் கண்ணார கண்டது. அந்த துளசிதாசர்னது எல்லாருக்குமே ஸ்ரீ ராமச்சரித மானஸ், அதுதான் பல பேருக்கு தெரியும். அதை தாண்டி துளசிதாஸ் அவர் ஒரு மகத்தான ஒரு செயல் தொகுப்பு ஒன்று எழுதியிருக்கிறார். அதுக்கு தோஹா அப்படின்னு பேர், தோஹா சதக் அப்படின்னு பேர். அந்த தோஹா சதக்கில் 82லிருந்து 95 வரையிலான செய்யுள்களில் மீர்பாகியினுடைய பெயரை சொல்லியே இந்த மீர்பாகி இன்ன விதமாக இந்த கோயிலை இடித்தார், ராம்லல்லா கோயிலை இடித்தார், கோயிலை அண்டி வாழ்ந்த பிராமணர்களுடைய தலையை அறுத்தார், அங்கு இருக்கிற இந்துக்களை சித்திரவதை செய்து கொன்றார் என்கிற அத்தனை தகவலும் 82லிருந்து 95 வரையிலான செய்யுள்களில் இடம்பெற்றிருக்கு. இது ஒன்று. அதோடு மட்டுமல்ல, அந்த தோஹா சதக்குக்கான அங்கீகாரம் என்ன அப்படின்னா, கடைசியில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தந்தால் அந்த தீர்ப்பு என்ன சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் வரப்போகிறேன், பின்னால் வரும். அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலேயே நீதிபதிகள் தோஹா சதக்கில் இருக்கக்கூடிய செய்யுள்களை மேற்கோள் காட்டியிருந்தார், ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு மேற்கோள் காட்டியிருந்தார்.
இந்த தோகா சரக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அகச்சான்று துளசிதாசர் இயற்றிய இந்த நூல் ரொம்ப காலமாக வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது. எப்படி ஒரு காலத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் தெரியாமல் இருந்து கடைசி தமிழ் தாத்தா அங்கங்கே அணைஞ்சு அந்த சுவடிகளை கண்டெடுத்து கடைசியில் பதிப்பித்து இந்த தமிழ்கோரும் நல்லதற்கு தந்தாரோ, அதுபோல ரேபரேலியை சார்ந்த ஒரு தாலுக்கார், அவர் பேர் ராய் பகதூர் பாபு சிங் அப்படின்னு பேர். அவர் எங்கேயும் கேள்விப்பட்டு அவங்க தாத்தாவுக்கு தாத்தா சொன்னார் அப்படின்னு சொல்லி வழி வழியாக காதில் கட்டி ஏதோ தோகா சரக்குன்னு ஒன்று இருக்குது, துளசிதாஸ் இயற்றிருக்கான்னு பல இடத்துல அரைஞ்சு அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு 1944 அந்த தோகா சரக்கு அவர் பதிப்பிக்கிறார், ஒரு நூலாக போட்டு கொடுக்குறாங்க. அதில் தான் இந்த மீர்பாகி இந்த கோயிலை இடித்த பல்வேறு விஷயங்கள் வெளியாகிறது. அது கடைசியில் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது இரண்டாவது அகச்சான்று. மூன்றாவது சீக்கியர்களுடைய புனித நூல் குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு. இந்த சீக்கியர்களுடைய புனித நூலான குரு கிரந்த சாஹிப்ல 417வது பக்கத்தில் பாபர் வந்ததற்கு பிறகு இளவரசர்கள் கூட பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார், உண்ண உணவின்றி தவிக்கிறார்கள். அந்த இளவரசர்களும் இந்த இளவரசர்களை அண்டிய குடிகளும் எந்த ராம்லல்லா கோயிலை வழிபட்டு வந்தார்களோ அந்த ராம்லல்லா கோயிலையும் சிதைத்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு அதுக்கு அடுத்த பேஜில் 418 இன்னொரு தகவல் வருகிறது. ஈவு இரக்கமற்ற பாபர் இளவரசர்களின் கைகால்களை ஒடித்து தெருவிலே எறிந்தார், மக்களின் தலையை கொய்து எறிந்தார், கோயில்களை நாசமாக்கினார் என்கிற செய்தி வருகிறது. இதெல்லாம் அகச்சான்று. இப்படி பாபர் தன்னுடைய படையெடுப்பு, தன்னுடைய மீர்பாகி மூலமாக படையெடுத்து இந்த ராம்லல்லா கோயிலை அழித்த போது அதை இந்து மன்னர்கள் எதிர்கொண்டார், ரொம்ப தீவிரமாக எதிர்கொண்டார். 1528 ஃபஸ்ட்டு அந்த இன்வேஷன் வர்றப்போ மீர்பாகியை எடுத்து ராஜா மெஹதாப் சிங் அப்படிங்கிறவர் போர் புரிகிறார். ஆனால் தோல்வியில் முடிகிறது. களத்திலேயே மெஹதாப் சிங் கொல்லப்படுகிறார். அதற்கு அடுத்தாப்ப திரும்ப அவரை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, பண்டிட் தேவிந்திரி பாண்டே என்கிற அர்ச்சகர், கோயில் அர்ச்சகர், அவர் ஒரு பெரும் படையை திரட்டி இந்த மீர்பாகியை எதிர்த்து கடுமையாக போர் புரிகிறார். அந்த ஒரு சரித்திர குறிப்பு என்ன சொல்லுகிறதுனா, அந்த தேவிந்திரி பாண்டே என்கிற அர்ச்சகர் தன்னுடைய கையால் மட்டுமே கிட்டத்தட்ட 700 முகலாய வீரர்களை கொன்று குவித்தார் என்று வருகிறது. கடைசியில் அந்த தேவேந்திரி பாட்டையினுடைய தலையை சீவி அந்த களத்திலேயே தூக்கி எறிகிறார்கள். அதோடு அந்த போர் முடிகிறது. அதன் மூலமாக அவர்கள் நிறுவுகிறார்கள். அதாவது அயோத்தியில் அந்த படை நிலை கொட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதே 1528 பாபர் படையை அந்த கோயில் பக்கம் அண்டவிடக்கூடாது என்பதற்காக இந்த மீர்பாகியை எதிர்த்து ராஜா ரணவிஜய சிங் என்பவர் போரிடுகிறார். இந்த போர் 17 நாட்கள் தொடர்ந்தது. இந்த போர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த போரில் 17வது நாள் கடைசியில் ராம் ஜென்ம பூமியில் இருந்த குழந்தை ராமரின் ஆலயம் முற்றாக நொறுக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. இந்த டயத்தில் அங்கே ஒரு பித்தனை போல சுற்றி கொண்டிருந்த ஒரு தெய்வீக துறை, இதெல்லாம் என்ன சொல்கிறது, எனக்கே புல்லரிக்கிறது. அதாவது ஷியாமானந்த பாபான்னு பேர். அவர் ஒரு துறவி. அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இப்படி மிலேச்சர்கள் அழித்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ராமருடைய விக்கிரகத்தை சிதைத்து விடுவார்களே என்று கருதி அவர் வேகமாக போய் அந்த விக்கிரகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தப்பித்து ஷியாமானந்த பாபா ஓடி விடுகிறார். ஓடி அவர் அயோத்தியில் ஒரு மலையில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு குகைக்குள்ள ரொம்ப காலமாக அந்த விக்கிரகத்தை வைத்து பாதுகாப்பாக வைத்திருந்தார். அன்றைக்கு மட்டும் ஷியாமானந்த பாபா அந்த குழந்தை ராமர் விக்கிரகத்தை காப்பாற்றவில்லை என்றால் இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த குழந்தை விக்கிரகத்தை நான் பார்த்திருக்க மாட்டேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் ஷியாமானந்த பாபாவுக்கு கடமைப்பட்டு இருக்கிறார். அவர் மனசில் நினைச்சிருக்கும். ஆனால் என்ன கொடுமைன்னா, தமிழ்நாட்டில் இருக்க யாருக்கு ஷியாமானந்த பாபா என்கிற பெயரே தெரியாது. ஏன்னா மறைக்கப்பட்டவர். ஷியாமானந்த பாபா தான் இந்த குழந்தை ராமருடைய விக்கிரகத்தை காப்பாற்ற கொண்டு போகிறார். இந்த படையெடுப்பு தொடர்பாக, இந்த கோயில் அழிப்பு தொடர்பாக
பிரபலமான பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர். அவர் பேர் சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு பேர். அவர் லக்னோ கெசட்டியரில் 66வது பதிப்பில் 3வது பக்கத்தில் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ராஜா ரணில் விஜய் சிங் எதிர்த்து போராடிய போது மீர்பாகி இடித்து அந்த ராம்லல்லாவை தரைமட்டமாக்கிய போது மீர்பாகி 1,74,000 இந்துக்களை பலியிட்டு விட்டுத்தான், அவர்களை கொன்று குவித்து விட்டுத்தான் அந்த கோயிலை அழிக்க முடிந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ கடைசி அந்த கோயில் தகர்ப்புக்கு முன்னால் ஹிந்துக்கள் 1,74,000 பேர் இறந்து போயிருக்கிறார், பலியாகி இருக்கிறார். அந்த கோயிலுக்காக பலிதானமாக தங்களுடைய குருதியை கொடுத்திருக்கிறார். இது வேறு யாரும் ஒரு ஹிந்துத்துவவாதி சொல்லலை, சார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்கிற வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்து இன்னைக்கு வரைக்கும் லக்னோ கெசட்டியரில் இருக்கக்கூடிய உண்மை. 1,74,000 பேரை இந்துக்களை கொன்றுவிட்டு அந்த கோயிலை மீர்பாகி இடித்தான் அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு அதே 1528 ஜூன் 3ஆம் தேதி இன்னொரு அர்ச்சகர் பண்டிட் கோவிந்த் பாண்டே அப்படிங்கிற அவர் மீர்பாகியை துரத்த முடியுமா என்று பார்க்கிறார். முடியல. அந்த கோவிந்த் பாண்டே களத்திலேயே கொல்லப்படுகிறார். இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1530 பாபர் இறந்து விடுகிறார். 1728 ராம்லல்லா கோயில் இடிக்கப்படுகிறது. 2 வருஷத்தில் பாபர் அவுட்டு. 1830 பாபர் இறந்து விடுகிறார். இறந்ததற்கு பிறகு அந்த ஆக்கிரமிப்பு என்பது அவருடைய மகனான ஹுமாயூன் காலத்திலும் தொடர். அப்போ ஹுமாயூனை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருந்த அரசர்கள் போர் புரிகிறார். அது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மகாராணி ஜெயராஜ் கன்வர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க 5000 பெண்களை திரட்டி பிரத்யேகமான பெண் படைகளோடு ஹுமாயூனை எதிர்த்து போர் புரிகிறார். கிட்டத்தட்ட அந்த ஜெயராஜ் கன்வர் மட்டும் ஹுமாயூனுக்கு எதிராக 10 முறை போர் நடத்தியிருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் ஜெயராஜ் கன்வருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது, ஆனால் தக்க வச்சுக்க முடியலை. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்னன்னா, ஒரு மாத காலம் ஜெயராஜ் கன்வருடைய பிடியில், அவருடைய ஆளுகைக்கு கீழ் அந்த அயோத்தி இருந்து ஒரே ஒரு மாதம். அதற்கு அடுத்து என்னாச்சு? இந்த இந்துக்களுக்கே ஒரு பலவீனம் உண்டு இல்லை, ஏதாவது ஒன்று சொன்னால் காட்டி கொடுக்க வச்சிருவாங்களே, எங்கேயாவது ஒரு எட்டப்ப இருப்பான்ல. அதே போல் இந்த முழுக்க முழுக்க மகளிராக இருக்கக்கூடிய வீராங்கனைக்கு மத்தியில் இந்த மகாராணி ஜெயராஜ் கன்வரை கண்டுபிடிக்கிறது எதிரிகளுக்கு கஷ்டமாக இருந்தது, மிக கடினமாக இருந்தது. ஏன்னா தலையில் ஒரு அவங்க ஹெல்மெட் மாதிரி அந்த கிரீடத்தோட கூடின அதை கவிழ்த்து கொண்டு தான் அவர்கள் போர் புரிகிறார். கண்ணு மட்டும்தான் தெரியும். இதில் யார் இந்த மகாராணி ஜெயராஜ் கன்வர் யாருக்கும் தெரியாது. அப்போ இதை காட்டி கொடுப்பதற்காக சில வீராங்கனைகளை அவர்கள் தயார் செய்கிறார். சில காசுக்கும் கொஞ்சம் நிலத்துக்கும் ஆசைப்பட்டு ஜெயராஜ் கன்வர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அது எப்படி காட்டி கொடுக்கப்படுகிறார்னா, சக வீராங்கனைகள் அந்த ஜெயராஜ் கன்வருடைய தலையில் போட்டிருக்கக்கூடிய கவசத்தின் மீது கல்லை விட்டு லேசாக எறிவாங்க. அது எரித்து நன்குட சத்தம் வரும். ஏன்னா அது வெண்கலத்தில் செய்யப்பட்டது, ரொம்ப ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடியது. அதை புரிஞ்சுட்டு இதுதான் ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு சொல்லி தாக்கி அந்த ஸ்பாட்டில் கணத்திலேயே அவனுடைய தலை சீவப்பட்டார். ஜெயராஜ் கன்வர் கொடூரமான முறையில் அந்த பெண்மணி கொல்லப்பட்டார், வீரமங்கை கொல்லப்பட்டார். அதன் மூலமாக அதுவும் முடிவுக்கு வந்தது. ஹுமாயூனுக்கு பிறகு அவுரங்கசீப் காலத்திலும் தொடர்ந்து ஒரு ஆக்கிரமிப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த அந்த அயோத்தியின் கைப்பற்றுகிற முயற்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த அவுரங்கசீப் காலத்திலும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இந்துக்கள் சைடில் நடந்தது. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ அயோத்தி பக்கத்தில் பாபா வைஷ்ணவதாஸ்ங்கிற வீரத்துறவி இருந்தார். பாபா வைஷ்ணவதாஸ் அவர் யாருடைய சீடர் அப்படின்னா, சமர்த்த ராமதாஸுடைய சீடர். சமர்த்த ராமதாஸ் யாருன்னா, மாவீரன் சத்ரபதி சிவாஜி இருக்கிறாரு, அந்த சிவாஜியினுடைய ஆஸ்தான குரு. ஸோ ஒரு மாவீரனுடைய ஆஸ்தான குரு, அந்த குருவுடைய சீடர் தான் வைஷ்ணவதாஸ். அப்படின்னா இவருக்கு எவ்வளோ வீரம் இருக்கும். அந்த வைஷ்ணவதாஸ் இருக்கிற காலத்தில் அவுரங்கசீப்னுடைய படைத்தளபதி சாபாஸ் கான் அப்படின்னு இந்த ஜாபாஸ் கான் படையெடுத்து வருகிறான் என்கிற தகவல் கேட்ட உடனே வைஷ்ணவதாஸ் என்ன செய்கிறார்னா, ஒரு ஓலை அனுப்புகிறார். யாருக்குன்னா,
அப்ப இருந்த சீக்கிய 10வது குருவான குரு கோபிந்த் சிங் அவர்களுக்கு ஒரு ஓலை அனுப்புகிறார், உடனே படை எங்களுக்கு வர வேண்டும் அப்படின்னு. உடனே அந்த சீக்கியர்களுடைய 10வது குருவான குரு கோபிந்த் சிங் நிகாங் என்கிற சீக்கிய படைப்பிரிவை அனுப்புகிறார். நீங்க பார்க்கலாம், அதாவது நார்த் இந்தியன் டச் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த சீக்கியர்களே நிகாங்னு ஒரு சின்ன பிரிவு உண்டு. அந்த நிகாங் பிரிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான ஒரு பெரிய உடைவாள் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ கூட அதை ஒரு அலங்காரமாக வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு கணக்கில் சீரியஸாக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நிகாங்கிற படைப்பிரிவை உருவாக்கினதுக்கு காரணமே இஸ்லாமிய படையெடுப்பை முறியடிக்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் ஒரு நிரந்தரமான படைப்பிரிவு இருக்க வேண்டும் என்பதற்காக குரு கோவிந்த் சிங் உருவாக்கினார். அதுதான் அந்த நிகாங்கிற படைப்பிரிவு. ரொம்ப நீளமாக ஒரு ஆள் உயரத்துக்கு அந்த உடைவாள் இருக்கும், அதோடு அவங்க இருப்பாங்க. அந்த இதோட அவங்க அவங்களும் வர்றாங்க. வந்தால் இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பாபா வைஷ்ணவதாஸ் அடிக்கடி இந்த மாதிரி இஸ்லாமிய படையெடுப்பு வருகிறது, அதை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக அவரே சொந்தமாக நிரந்தரமாக 10,000 பேரை கொண்ட ஒரு தனி படையே நடத்தி வந்தார். அந்த படைப்பிரிவுக்கு பேரே சிந்தாதாரின்னு பேர். இது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த 10,000 பேர் துறவிகள், சன்னியாசி, சாதுக்கள். ஸோ 10,000 சாதுக்களை கொண்ட வெல் ட்ரெயின்டு ஆர்மியை பாபா வைஷ்ணவதாஸ் நடத்தி கொண்டு வந்தார். அதோடு அவர் நிகாங் பிரிவு அந்த குரு கோவிந்த் சிங்கிடம் உதவி கேட்கிறார். அவங்களும் சேர்ந்தாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அவுரங்கசீப்னுடைய படைத்தலைவர் ஜாபாஸ் கானை எதிர்கொள்ளுகிறார். கிட்டத்தட்ட 7 நாள் போர். 7வது நாள் போர் ஊர்வசி குந்த் அப்படிங்கிற இடத்தில் நடக்கிறது. அந்த இடத்துல ஷாபாஸ் கான் தோற்று ஓடுகிறான். ஆனால் அப்படி தோற்று ஓடி அவன் படை ஓடினான் கூட, ஏற்கனவே அவன் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவன் ஏற்கனவே உள்ளுக்குள்ள அந்த ராம்லலா டெம்பிளை சுற்றியும் மற்ற இடத்துல அவன் நிறுவி இருக்கக்கூடிய அந்த படை கட்டுமானங்கள் அதை தகர்க்க முடியல. அதோடு மட்டுமல்ல, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற போது கிட்டத்தட்ட ராம்லலா கோயிலே கிடையாது. அங்கே பாபர் மஸ்ஜித் கட்டியாச்சு 1528. இப்போ இந்த பாபா வைஷ்ணவதாஸ் கதையில் எப்போ நடக்குதுன்னா கிபி 1672 நடக்குது. அப்போ இவ்விதமாக போய்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறப்போ முதல் சுதந்திர போர் சிப்பாய் கலகம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புக்கில் படிச்சிருப்பீங்க, 1857 நடக்குது. இந்த சிப்பாய் கலகத்தை ஒட்டி ஒரு முக்கியமான டைமென்ஷனே மாறுது. சிப்பாய் கலகம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் லைட்டாக டச் பண்ண. அதாவது 1857 மே 10 மீரட்லேருந்து சிப்பாய் கலகம் ஆரம்பமாயிடுச்சு. அது என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் வேணும்னே ஒரு சேட்டைக்காகவே ஹிந்துக்களையும் முஸ்லீம்களையும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்து சிப்பாய்களுக்கு பசுவனுடைய கொழுப்பு தடவிய தோட்டாக்களையும், முஸ்லிம் சிப்பாய்களுக்கு பன்றியின் கொழுப்பு தடவிய தோட்டாவையும் தடவி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவ தொடங்கி. இதைத் தொடர்ந்து ஹிந்து சிப்பாய்களும் முஸ்லிம் சிப்பாய்களும் ஒன்றாக இணைந்து பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு பெரும் கிளர்ச்சியை மேற்கொண்டார்கள். அப்போ தான் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியா தோப்பே இவர்கள் எல்லாம் பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுகிறார்கள். கடைசியில் இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டதெல்லாம் வேற விஷயம். அப்போது நான் சொன்ன ஒரு டைமென்ஷன் மாறிச்சு. அப்படி என்னன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் 1857 ஒட்டி இந்த காலகட்டத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பொது எதிரியாக பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான். அப்போ பிரிட்டிஷ்காரனை ஏற்று இந்த 2 பேருமே இணக்கமாக ஒற்றுமையுடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுது. இப்படி ஒரு கட்டாயம் உருவானப்போ இந்த 2 சமூகத்துடைய ஒற்றுமைக்கு இடையூறாகவும் உறுத்தலாகவும் நெருடலாகவும் இந்த பாபர் மஸ்ஜித் இஷ்யூ இருந்துட்டு, அப்போ இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த ஒரு மாபெரும் மார்க்க அறிஞர் அமீர் அலின்னு பேர், அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர். அதே போல ஹிந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் சமயத்துறவி பாபா ராம்சரண் தாஸ் அப்படின்னு, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அமீர் அலி ஒரு பொது இடத்துல முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் கூட்டி அவர் சொல்றாரு, அயோத்தியில் கிட்டத்தட்ட 15 மசூதி இருக்கு, அதில் இந்த பாபர் மசூதிங்கிற இடத்துல நம்ம ஒரு நாள் தொழுகையை நடத்தினது கிடையாது, மீதி இருக்கிற மசூதியே நமக்கு போதுமானது, அதனால இந்த பாபர் மசூதியை நாம் இந்து சகோதரர்களுக்கு நானே திரும்பி கொடுத்து விடுவோம் அப்படின்னு அமீர் அலி ஒரு ப்ரப்போசல்.
இதை பாபா ராம்சரண் தாஸும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அத்தனை பேருக்கு உடனே இருக்க, அத்தனை பேருக்கு முன்னால இந்த அமீர் அலியும் பாபா ராம்சரண் தாஸும் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க. நாங்கள் இந்த பாபர் மசூதியை உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறோம். இந்த பாபர் மசூதி மீது எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இனி இது இந்து சகோதரர்களுக்கு சொந்தம் என்று அவங்க எழுதிய கொடுத்துட்றாங்க. இந்த டயத்தில் பிரிட்டிஷ் விழித்து கொள்ளுகிறது. நியாயமாக பார்த்தா அந்த 1857 இந்த பாபர் மசூதி இஷ்யூ முடிஞ்சிருக்கணும், இந்த அக்ரிமெண்ட்டோடய முடிஞ்சிருக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் முடிய விடலை. ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு நன்றாக தெரியும் இந்தியாவுக்கு 2 மிகப்பெரிய சமூகங்கள், இந்து சமூகம், இஸ்லாமிய சமூகம். இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா நமக்கு இனிமேல் வேலை இருக்காது, இந்தியாவை விட்டு நம்ம வெளியேற வெட்டிடும். அப்போ இந்த ஒற்றுமை ஏற்படக்கூடாது, ஏற்பட விடாமல் செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உடனே அவசரமாக அயோத்திக்கு இந்த மாவட்ட கலெக்டர் அனுப்பப்படுகிறார். அமீர் அலியும் பாபா ராம்சரண் தாஸையும் அத்தனை பேருக்கு முன்னால் ஊரை கூட்டி விசாரணை நடக்கிறது. கடைசியில் அந்த விசாரணையின் முடிவில் அமீர் அலியும் பாபா ராம்சரண் தாஸும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மகாராணியாருக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் துரோகம் செய்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. கடைசியில் அத்தனை பேருக்கு முன்னால் இவர்கள் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தை இந்த கலெக்டர் கிழித்து எறிகிறார். எரிச்சதோடு மட்டும் இல்லை, அதற்கு அடுத்த ஆண்டு 1858 மார்ச் 18 அதே அயோத்தியில் இருக்கக்கூடிய குபேர் டீலா என்கிற இடத்தில் இருக்கிற புளிய மரத்தில் அமீர் அலியும் பாபா ராம்சரண் தாஸும் அத்தனை பேருக்கு முன்னால் தூக்கிலிடப்பட்டார். அத்தனை பேருக்கு முன்னால் தூக்கிலிட்டாங்க. ஏன்னா இன்னொரு தடவை எல்லாருக்கும் எச்சரிக்கை, திரும்ப இப்படி ஒரு துணிச்சல் எவனுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக பிரிட்டிஷ்காரன் இந்த 2 பேரையுமே தூக்கிலிட்டார். இதில் பிரிட்டிஷ்காரன் எதிர்பாராத ஒரு விபரீதம் ஒன்று நடந்தது. இந்த தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் இருந்த மக்கள் அத்தனை பேரும் அந்த புளிய மரத்தை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் சின்னமாக கருதி தினந்தோறும் புளிய மரத்தை கும்பிட ஆரம்பித்தான். இதை பிரிட்டிஷ்காரன் எதிர்பார்க்கல. ஐயோ, இந்த புளிய மரம் இருந்தால் இன்னமும் ஆபத்து என்று கடைசியில் இந்த புளிய மரத்தையும் வெட்டி சாய்த்தது பிரிட்டிஷ் அரசு. புளிய மரத்தையும் விட்டு வைக்கல. ஏன்னா இது ஒரு தேசிய உணர்வை கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த புளிய மரத்தையும் அவர்கள் வெட்டி சாய்த்தார். அதையும் விட்டு வைக்கல. இப்போ இந்த ராம்லல்லா இதை திறந்து வச்சாரே மோடி அவர்கள், அந்த இதே குபேர் டீலா பகுதிக்கு அவர் போனார். இப்போ அதுக்கான தடயம் எதுவும் கிடையாது. அந்த குபேர் டீலா பகுதியில் தான் சிவபெருமானுடைய ஆலயத்தை அவர் இனாகுரேட் பண்ணார். அதே நாள் ஜனவரி 22. அந்த குபேர் டீலாவில் தான் புளிய மரத்தில் இவர்கள் துங்க விடப்பட்டார். இந்த சமயத்தில் ஒரு அர்ச்சகர் அயோத்தியில் வாசுதேவர்னு ஒரு கோயில், சிறிய கோயில், அந்த கோயிலுடைய அர்ச்சகர் சம்பத் பிரசாத் சுக்லான்னு பேர். அவர் விவசாயிகளை திரட்டி ஒரு போராட்டம் நடத்துகிறார். என்னன்னா, ரொம்ப சிம்பிளான கோரிக்கை, தூக்கிலிடப்பட்ட இருவருக்கும் நினைவிடம் கட்டப்பட வேண்டும், இவ்வளவுதான் கோரிக்கை. ரொம்ப மோசமான கோரிக்கை இல்லை. தூக்கிலிடப்பட்ட இந்த 2 தேசபக்தர்களுக்கு இந்து இஸ்லாமிய அந்த ஒற்றுமையில் சின்னமாக விளங்கிய இவர்களுக்கு ஒரு நினைவிடம் கட்ட வேண்டும் என்று அவர் சுக்லா ஒரு போராட்டம் நடத்துகிறார், விவசாயிகளை திரட்டி. இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, 1858 நவம்பர் 13 சம்பத் பிரசாத் சுக்லாவும் தூக்கிலிடப்பட்டார். ஆக மொத்தமாக சப்ஜான ஒழிச்சு யாருமே இனி அதை பற்றி பேசவே முடியாது. இந்த பாபர் மசூதிங்கிற இஷ்யூ இருந்து கொண்டே இப்படியாக போய்கொண்டு இந்த சூழ்நிலையில தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரத்துக்கு பின்னால் பல மாற்றங்கள் வருகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சுதந்திர இந்தியாவில் ராம் ஜென்ம பூமி மீட்பு இயக்கத்துக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஒரு பெரிய வழிகாட்டியாக தமிழகம் திகழ்ந்தது. இது ஒரு ஆச்சரியமான தரம். எப்படி தமிழகம் திகழ்ந்தது? அது நார்த்தில் எங்கேயோ 2000-3000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எப்படி தமிழகம் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்க முடியும்? என்ன நடந்தது? அதாவது தமிழ்நாட்டில் வேலூர் உங்களுக்கு தெரியும். இந்த வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில்னு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் கிபி 1550 கட்டப்பட்ட கோயில்.
என்னாச்சுன்னா அடுத்தடுத்து இஸ்லாமிய படையெடுப்பு, திப்பு சுல்தான் படையெடுப்பு. அப்போது அந்த இஸ்லாமிய படையெடுப்பு காலத்தில் கோயில் வளாகத்திலேயே மசூதியை கட்டினார்கள். இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்குற ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் சர்ச் இருக்கும், மசூதி இருக்கும், ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ் இருக்கும். அப்புறம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அங்கே இராணுவ தலைமையகமாகலாம் இருந்தது. கிட்டத்தட்ட கோயில் பர்பஸ் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமை போய் கொண்டு இருக்கு. இதில் இஸ்லாமிய படையெடுப்பு தொடர்ந்து நடந்து வந்த காரணத்தினால் எங்கே அங்கே இருக்கக்கூடிய மூலவரை இவர்கள் சிதைத்து விடுவார்களோ அப்படின்னு பயந்து ஹிந்துக்கள், ரொம்ப பக்தி மிக்க உணர்வு மிக்க ஹிந்துக்கள், அந்த மூலவரை அப்படியே பெயர்த்தெடுத்து இரவோடு இரவாக சத்துவாச்சேரியில் இருக்கக்கூடிய ஜலகண்ட விநாயகர் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டார். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஆண்டுகளுக்கு இந்த வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் மூலவர் இல்லாத திருக்கோயிலாகவே இருந்துவார். இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1981 மார்ச் 16 அதிகாலை சிந்து முன்னணியினர் திடீர் ஏற்பாடு செஞ்சு மயிலை சுந்தரம் குருஜி அப்படிங்கிற ஒரு தலைமையில் இந்த சத்துவாச்சேரி ஜலகண்ட விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மூலவர், அந்த லிங்கத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு போய் யாருக்கு தெரியாமல் சத்தமே இல்லாமல் திரும்ப அந்த ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கே கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த மூலவர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்துல வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்துட்டாங்க. காலையில் விடியறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சது. அன்னைக்கு கலெக்டராக இருந்தவர் கங்கப்பா என்பவர், டி கங்கப்பா. கங்கப்பா அவர்களுக்கு லேசுவாச விஷயம் தெரியும், அவர் கண்டுக்கவே இல்லை, விட்டார் அப்படியே. உடனே அங்கேருந்து செக்ரட்டேரியட்லேருந்து எம்ஜிஆர் சைட்லேருந்து என்ன நிலவரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆகும், திடீர்னு இப்படி நடந்திருக்கு அப்படி. அதற்கு அன்றைய அந்த மாவட்ட ஆட்சியர் கங்கப்பா ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் ஒன்றை அனுப்பினார். அதாவது ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் ஏற்கனவே இருந்து வந்த மூலவரை திரும்ப அதே இடத்தில் இந்துக்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் வேற்று மதத்தினருடைய இடத்தை ஆக்கிரமிக்கவில்லை. எனவே இதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு நியாயமே இல்லை, அப்படி வந்தால் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இதில் எம்ஜிஆர் ஃபுல்லி கன்வின்ஸ்ட். அப்படின்னா அது கரெக்ட், அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல வேற ஏதோ சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ கொண்டு போய் லிங்கத்தை வைக்கணும். ஏற்கனவே இருந்த இடத்துல திரும்ப அந்த லிங்கத்தை கொண்டு வந்து நம்முடைய இடத்துல நாம நம்முடைய சொத்தை திரும்ப கொண்டு வந்து வச்சிருக்கோம், இவ்வளவுதான். இதில் டிஸ்பியூட் வர்றதுக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே கிடையாது. இதை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். 1982 வெகு விமர்சையாக ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும். இதை விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக தலைவர் அசோக் சிங்கர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பார்த்தா அவருக்கு ஒரு ஸ்பார்க்கு, என்னடா இது, விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு சங் பரிவார அமைப்புகள் அவ்வளவு பலமாக இல்லாத தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமியர்கள் காலத்தில் அகற்றப்பட்டிருந்த மூலவரை திரும்ப அதே இடத்தில் வைக்க முடியும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் அயோத்தியில் ராமர் பிறந்த அதே இடத்தில் ராமருக்கு ஏன் ஆலயம் கட்ட முடியாது என்கிற கேள்வி அவர்கள் பெரிய டர்னிங் பாயிண்டை கொடுத்தது இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாத்தியதை இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்க அயோத்தி ராமர் கோயிலில் நமக்கு நிறைய உரிமை உண்டு. அப்படி ஒரு ஆலயம் வருவதற்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்பிரிட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அசோக் சிங்கருக்கு கிடைச்சது. 82 கும்பாபிஷேகம், 84 அசோக் சிங்கர் டெல்லியில் இருக்கக்கூடிய விக்யான் பவனில் துறவிகள் மாநாட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. 1984 ஏப்ரல் 7, 8 இந்த 2 நாளில் அங்கே துறவிகள் அத்தனை பேரும் ஒன்று பரிசீலனை பண்ணுறாரு. கடைசி நாள் முடியறதுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அறைகூவல் ஒன்று விடுக்கப்படுகிறது. அயோத்தியா, காசி, மதுரா இந்த 3 இடத்திலும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மசூதிகள் அகற்றப்பட வேண்டும் என்று அதிகாரபூர்வமாக அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் 1 by 1 முடிச்சுட்டு வரோம். 1984 ஏப்ரல் 7, 8 சொல்லப்பட்ட அந்த அறைகூவல் இன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியாச்சு. காசியில் மிகப்பெரிய காசி விஸ்வநாதர் கேரிடர் உருவாயாச்சு. ஞானவாபி இஷ்யூ கோர்ட்டில் இருக்கு, அங்கேயும் தொல்லியல் துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சாச்சு. இது நீதிமன்றம். அதுக்கடுத்தாப்புல இப்போ மதுராவை கையில் எடுத்தாச்சு.
மதுரா சம்பந்தமாக தொல்லியல் ஆய்வு நடத்தலாம்னு சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதுக்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அடுத்தாப்புல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதையும் உடைச்சிருவோம், கவலையே பட வேண்டாம். ஆக நம்ம டார்கெட் அச்சீவ். ஸோ இதுக்கான அந்த அறைகூவல் எங்கன்னா டெல்லியில் ஏப்ரல் 7, 8, 1984 துறவிகள்கிட்டேருந்து வருது. இதைத் தொடர்ந்து 1989 பிப்ரவரி 1 பிரயாக்ராஜில் துறவிகள் அத்தனை பேரும் கூடுகிறார். அப்போ தான் முதல் தடவையாக அவங்க துறவியர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றார். அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் குழந்தை ராமருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றிட்டு பிப்ரவரி 1 எந்த தேதியில் நம்ம பூமி பூஜை போடுவது அப்படின்னு அதையும் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. 1989 நவம்பர் 9 பூமி பூஜை போடுவது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே போல் 1989 நவம்பர் 9 காலை 9:15 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் நண்பகல் 1:35 மணி வரைக்கும் இந்த பூமி பூஜை நடக்கும். இந்த பூமி பூஜையில் அந்த முதல் செங்கலை எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் மிகப்பெரிய ராமபக்தர் என்று கருதப்பட்ட காமேஸ்வர் சௌபால் என்பவர். அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு தான் அந்த மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. அந்த டயத்தில் அவங்க பூமி பூஜை போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ராமர் ஆலயத்துக்கு மட்டும் 2 தடவை பூமி பூஜை போடப்பட்டது. ஒன்று 1989 நவம்பர் 9 இப்போ சொன்னேன். இன்னொன்று தீர்ப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் 2020 ஆகஸ்ட் 5 மோடி பூமி பூஜை போட்டார். ஸோ இந்த கோயிலுக்கு 2 தடவை பூமி பூஜை போட்டு அதை மறந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லியில் அப்போ விபி சிங் ஆட்சி. ஹிந்து சமய அறிஞர்கள் அதே போல் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இடையில் இந்த பாபர் மசூதி இஷ்யூவை சால்வ் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு பேச்சு நடந்து. அப்படி பேச்சு போயிட்டுருக்கிறப்போ அங்கே நாக்வி என்று சொல்லலை, அதாவது அலிமியா நாக்வி அப்படிங்கிற ஒரு பெரிய மார்க்க இஸ்லாமியர் அவரெல்லாம் உட்காந்துருக்கிறார். பேச்சு போயிட்டுருக்கு. மத்தியானம் ஆகிடுச்சு. எல்லோரும் தொழுகைக்கு போயிட்டு வர்றாங்க. வர்றப்போ அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஹிந்து சமய துறவி சத்யமித்ரானந்த மகாராஜ் அப்படின்னு அவர் சொல்லுகிறார், தன்னை மேலே போட்டிருந்த அந்த துண்டை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி, அப்படி யாசகம் பண்ணுற மாதிரி இப்படி அந்த துண்டை பிடிச்சிட்டு அவர் அந்த இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட கேட்கிறார், நீங்கள் இப்போது தொழுகை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எப்போ தொழுகையை முடிச்சுட்டு மசூதியிலேருந்து வெளியில் வந்தால் ஏதாவது ஒன்று காணிக்கையாக கொடுக்கணும்னு உங்கள் குர்ஆன் சொல்லுது. நான் இப்போ ஒன்று காணிக்கையாக கேட்க போகிறேன். தயவுசெய்து எங்கள் குழந்தை ராமருடைய இடத்தை எங்களுக்கே கொடுத்துருங்க, இதை நான் யாசகமாக கேட்கிறேன் என்று சத்யமித்ரானந்த மகாராஜ் அவர்களிடம் கேட்கிறார். அதுக்கு அவங்க ரொம்ப நக்கலாக சிரிச்சுட்டு, மகாராஜ் இது இனிப்பை பரிமாறிக்கொள்ளுகிற மாதிரியான விஷயம் அல்ல, இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம், அமருங்கள் அப்படின்ட்டு போயிட்டார்.